முன்விடுதலை தொடர்பான அமைச்சரவை பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் நாவரசு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ள ஜான் டேவிட் என்பவரை முன்கூட்டியே விடுதலை செய்ய அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் நிராகரிக்க அதிகாரம் இல்லை என தமிழக அரசு சார்பில் வாதிட்ட நிலையில் மனுதாரர் தரப்பும் அதே நிலைப்பாட்டை முன்வைத்து ஆளுநரின் முடிவை எதிர்த்தனர். மாறுபட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் இருப்பதால் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் மற்றும் முன்னணி நிர்வாகிகளான ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உட்பட 20 பேருக்கு நட்சத்திர வேட்பாளருக்கான அனுமதி கிடைத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கட்சிகள் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை அறிவித்து வருகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 40 பேரையும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் 20 பேரையும் நட்சத்திர பேச்சாளர்களாக அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தவேக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மொத்தம் 334 பேர் நட்சத்திர பேச்சாளர்களாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ் தலைமையிலான குழு திமுக பேச்சுவார்த்தை குழுவுடன் சந்தித்து ஆலோசனை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ், சிபிஎம்முக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 5 தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் என்பதில் விவாதம் நடைபெற்றதாக தெரிவித்தார். தாங்கள் கோரிய சில தொகுதிகளை திமுக ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் தொகுதி பட்டியல் குறித்து இன்னும் ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலவச திட்டங்கள், பணம் வழங்கும் அறிவிப்புகள் மக்கள் முன்னேற்றத்திற்கு உதவாது என்று கிருஷ்ணகிரியில் நடந்த பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை சேவைகள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்றும் சாராயத்தை ஒழிப்போம் என எந்த கட்சியும் சொல்வதில்லை என தெரிவித்தார். மேலும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் முக்கியம் என வலியுறுத்திய அவர், நாம் தமிழர் கட்சிக்கு ஒருமுறை வாய்ப்பு வழங்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதற்கு முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தளவாய் சுந்தரம் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து சுயேட்சையாக களம் காண்பேன் என்றும், அவரை விட ஒரு வாக்கு குறைவாக பெற்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் சவால் விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 120க்கும் மேற்பட்ட மனித பட்டிகள் அமைத்து வாக்காளர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. அரசு அதிகாரிகளை உடனடியாக மாற்ற வேண்டும், இல்லையெனில் தேர்தல் ஒருதலைபட்சமாக மாறும் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் எச்சரித்தார். சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்த அதிமுக எம்பி இன்பதுரை மற்றும் விஜயபாஸ்கர் இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்தனர். ஒவ்வொரு வார்டுக்கும் தனித்தனி செட்கள் அமைத்து மக்களை அங்கு அமர வைத்து வருகை பதிவு செய்வதாகவும், திடீரென அங்கு சோதனை செய்த போது அவை ஹோட்டல்களாக மாறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதால் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காலாப்பட்டு, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட தொகுதிகளில் A-B படிவங்களுடன் தாக்கல் செய்யப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள் என்பதால் அவர்களை வாபஸ் பெற வைக்க காங்கிரஸ் தலைமை தீவிர அழுத்தம் கொடுத்து வருகிறது. இருப்பினும் சில தொகுதிகளில் மனுக்களை திரும்பப் பெறப்போவதில்லை என வேட்பாளர்கள் அறிவித்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு அது அந்த கட்சியின் நிலைப்பாடு என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பதிலளித்தார். மேலும் புதுச்சேரியில் தனது வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளதாக கூறினார். புதுச்சேரி, கேரள மற்றும் அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 2140 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் 789 பேரும், கேரளாவில் 140 தொகுதிகளில் 985 பேரும், புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் 366 பேரும் போட்டியிடுகின்றனர். வேட்புமனுவை திரும்பப் பெற நாளை மாலை வரை அவகாசம் உள்ளதால் எண்ணிக்கை மாற்றமடைய வாய்ப்புள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது.
தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து ஏப்ரல் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 2.5 டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகத்திற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிப்ரவரி முதல் மே மாதம் வரை வழங்கப்பட வேண்டிய 10 டிஎம்சி நீரினை மாதத்திற்கு 2.5 டிஎம்சி நீர் வீதம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாதி ஆணவ கொலைகளை தடுக்க அமைக்கப்பட்ட KN பாஷா ஆணையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் மனு அளித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு, வேலை உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் வழங்கியதாகவும் இந்த ஆணையம் சிறந்த சட்டத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் எந்த வாக்குறுதிகளும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது மிகப்பெரிய அரசியல் என எழுத்தாளர் ஜெயமோகன் விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் வாழும் தமிழ் இலக்கிய விருதை அறிவித்த ஜெயமோகன், ஆண்டுதோறும் இந்த விருதுடன் 1 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வைரமுத்துவை எழுத்தாளராகவோ கவிஞராகவோ ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது மிகப்பெரிய அரசியல் என்றும் விமர்சித்தார். பாலியல் புகார்களுக்கு உள்ளான ஒருவருக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது அவமானகரமானது என்றும் இதன் மூலம் ஞானபீடம் தனது தகுதியை இழந்துவிட்டது என்றும் அவர் சாடியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஒதுக்கப்பட்ட 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதால் கூட்டணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காலாப்பட்டு, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு உள்ளிட்ட தொகுதிகளில் A-B படிவங்களுடன் தாக்கல் செய்யப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. மனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாள் என்பதால் அவர்களை வாபஸ் பெற வைக்க காங்கிரஸ் தலைமை தீவிர அழுத்தம் கொடுத்து வருகிறது. இருப்பினும் சில தொகுதிகளில் மனுக்களை திரும்ப பெறப்போவதில்லை என வேட்பாளர்கள் அறிவித்துள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரி, கேரளம் மற்றும் அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 2140 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் 789 பேரும், கேரளாவில் 140 தொகுதிகளில் 985 பேரும், புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் 366 பேரும் போட்டியிடுகின்றனர். வேட்புமனுவை திரும்ப பெற நாளை மாலை வரை அவகாசம் இருப்பதால் எண்ணிக்கை மாற்றமடைய வாய்ப்பு உள்ளது. இந்த 3 மாநிலங்களிலும் அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோரி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்குமாறு அன்புமணிக்கு சென்னை உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து 3 நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உரிமையல் நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தியிருந்தது. உரிமையல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது அன்புமணி தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதி தர்மபிரபு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். சாதி ஆணவ கொலைகளை தடுக்க அமைக்கப்பட்ட KN பாஷா ஆணையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் மனு அளித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு, வேலை உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் வழங்கியதாகவும் இந்த ஆணையம் சிறந்த சட்டத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்கும் வகையில் எந்த வாக்குறுதிகளும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். முன் விடுதலை தொடர்பான அமைச்சரவை பரிந்துரைகளை ஆளுநர் நிராகரிக்க முடியாது என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் நாவரசு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ள ஜான் டேவிட் என்பவரை முன்கூட்டியே விடுதலை செய்ய அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்ததை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டது. அமைச்சரவை பரிந்துரையை ஆளுநர் நிராகரிக்க அதிகாரம் இல்லை என தமிழக அரசு சார்பில் வாதிட்ட நிலையில் மனுதாரர் தரப்பும் அதே நிலைப்பாட்டை முன்வைத்து ஆளுநரின் முடிவை எதிர்த்தனர். மாறுபட்ட நீதிமன்ற தீர்ப்புகள் இருப்பதால் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு பின்னர் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் கூறியது. அமெரிக்கா, ஈரான் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா வழங்கிய சமாதான திட்டத்தை ஈரானிடம் பாகிஸ்தான் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையிலான சி கார்டியன் கூட்டு கடற்படை பயிற்சி தொடங்கியுள்ளது. பாகிஸ்தான் வந்தடைந்த சீனாவின் டாக்கிங் போர்க்கப்பலுக்கு கராச்சி துறைமுகத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
அமெரிக்காவின் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்க தவறினால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும். ஈரானின் பிடிவாதம் அந்த நாட்டிற்கு பெரும் அழிவையே தரும் எனவும் வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்வதாக ட்ரம்பிற்கு ஈரானிய ராணுவ செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சொல்ஃபகாரி பதிலடி கொடுத்துள்ளார். அமெரிக்காதான் ஈரானின் தாக்குதலுக்கு பயப்படுவதாகவும் அவர் சாடியுள்ளார்.